இந்த நெஞ்சு கரிக்கிறதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு மருந்துனா சீரகம். அகத்தை சீராக வைப்பது தான் சீரகம். இப்ப நீங்க சீரகத்த ஒரு 100 கிராம் அளவு எலுமிச்சம்பழம் சாறுல முழுகுற அளவுக்கு ஊற வச்சுருங்க. ஒரு 2 நாள் இந்த அடிக்கிற வெயில்ல ஊற வச்சீங்கன்னா, சீரகம் வந்து அந்த எலுமிச்சம் சாறு எல்லாத்தையும் இழுத்துக்கிட்டு நல்லா காஞ்சு போயிடும். இந்த சீரகத்தோட பேர் வந்து பாவன சீரகம். பாவனை பண்றது அப்படின்னாக்கா ஊற வைக்கிறது. இப்ப எலுமிச்சம்பழம் சாறுல ஊற வச்ச இந்த சீரகத்த நல்லா பொடி பண்ணிட்டு, சம அளவு நாட்டு சர்க்கரை இத சேர்த்து வீட்லயே நீங்க ஒரு பொடி மாரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எப்பலாம் உங்களுக்கு நெஞ்சு கரிக்குதோ, அந்த டைம்ல இந்த சூரணத்திலருந்து கொஞ்சம் எடுத்து வாயில போட்டுக்கிட்டீங்கன்னா, நல்லா உமிழ்நீர் சுரக்கும். அந்த உமிழ்நீர் சுரக்கும்போதே, உங்களுக்கு வயித்துல இருக்கக்கூடிய அந்த அதிகப்படியான அசிடிட்டி, நெஞ்சு கரிச்சல் எல்லாமே செட்டில் ஆயிடும். சீரக சூரணம்லாம் செய்ய முடியாது. ரெடிமேடா ஏதாவது சொல்லுங்கன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சித்தா பார்மசிஸ்ல போனீங்கன்னா, ஏலாதி சூரணம்னு ஒண்ணு கிடைக்கும். ஏலாதி அப்படின்னாக்கா, ஏலக்காய். ஏலக்காய ஆதியாக, அதாவது முதல் மருந்தாக வைத்து செய்யப்பட்ட ஒரு சூரணம். ரொம்ப சேஃபான, சிம்பிளான ஒரு சித்த மருந்து. அதுல ரொம்ப எளிமையான சுக்கு, மிளகு, சீரகம் இது மாரியான மருந்துகள், ஒரு கூட்டு மருந்து அதுதான் இருக்கு. அந்த சூரணத்த ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு வாயில போட்டு கொஞ்சம் இளம் வெந்நீரோ, இல்ல தண்ணீரோ குடிச்சீங்கன்னா, அந்த அசிடிட்டி உடனடியா செட்டில் ஆயிடும்.